வணக்கம். ஐ எம் நந்தகுமார் ஃப்ரம் ஃபெட்டி குளோபல், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சேல்ஸ் மேனேஜர். இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்துட்டிங்கன்னா அத்தானி பக்கத்தில் செம்பில்சாம்பாளையம் கிராமம். நம்ம ஃபார்மர் நேம் சதீஷ்குமார். இவர் ஒரு 12 ஏக்கரா விவசாயம் பண்ணுறாரு. ஃபெட்டி குளோபல் நல்லா விரும்பி யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்மருங்க. இவர் லாஸ்ட் டைம் இந்த ஒரு 1.25 ஏக்கராவில் பாகல் ஃபுல்லாக போட்டிருந்தார். இந்த 1.25 ஏக்கராவும் பாகல் மட்டும் போட்டிருந்தார். ஃபெட்டி குளோபல் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணாருங்க. ஸ்டார்டிங் ஒரு கொஞ்சம் மட்டும்தான் 1261 MAP யூஸ் பண்ணார். பேலன்ஸ் இருந்ததுனால பழைய உரம். மற்ற எல்லாமே ஃபுல் நம்ம உரம் மட்டும் தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த பாவக்காய் வீடியோ உங்களுக்கு குரூப்பில் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன். இப்போது அதே காட்டில் அந்த 1 ஏக்கர் 30 சென்டை 2ஆக பிரித்து பாதி பாகல் பாதி பீர்க்கன் போட்டிருக்காரு. இப்போது இந்த பேட்ச் பார்த்துட்டிங்கன்னா 2வது பேட்சுங்க. இதே களிமண் காட்டில் 2nd டைம் பிளான்டிங் பண்ணது. லாஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது விதையை ஊனியிருந்தோம். இந்த முறை வந்து நம்ம நாற்று வந்து நர்சரியில் ஆர்டர் கொடுத்து நம்ம நாற்றை நட்டிருக்கிறோம். இப்போ இந்த பிளான்ட்டுக்கு என்னென்ன பண்ணியிருக்கோன்னா, நடவு பண்ண 1 or 2 டேஸ்லேயே 42 ஸ்ப்ரேயிங் கொடுத்துருக்கோம். டிரான்ஸ்பிளான்டிங் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணி பிளான்ட்டு க்ரோத் வரைக்கிறதுக்காக, ரூட் டெவலப்மெண்ட்டுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு 42 மட்டும் தனியாக அடித்தோம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா 42 ஃபஸ்ட்டு அடித்து போட்டு 2nd ஸ்ப்ரே வந்து செமியா ரூமிஸ் 2 வாட்டி போயிருக்குதுங்க. 4வது ஸ்ப்ரே பார்த்துட்டிங்கன்னா இப்போ நேற்று அடிச்சுக்கிறாரு. டூரான் ப்ரோட்டிமிக்ஸ் ஸ்ப்ரேயிங் கொடுத்துருக்காரு. ஸோ மொத்தம் 4 ஸ்ப்ரே போயிருக்கு. 42 ஒரு ஸ்ப்ரே, செமியா ரூமிஸ் 2 ஸ்ப்ரே. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா நேற்று டூரான் ப்ரோட்டிமிக்ஸு 4வது ஸ்ப்ரே. உங்களுக்கு அப்படியே எல்லா பிளான்ட்டும் காமிச்சிட்டு போகிறேன். தென்னை மரம் நிழல் கொஞ்சம் நல்ல க்ரோத் இருக்குங்க. மற்ற இடமும் க்ரோத் இருக்குது. ப்ளஸ்ஸு உங்களுக்கு தெரியுது பாருங்கள், டாப் டு பாட்டம் க்ரீனிஷாக இருக்குங்க. இன்றைக்கி தேதி பார்த்துட்டிங்கன்னா மே 22, 2025. இன்றைக்கி வியாழன்கிழமை. உங்களுக்கு டாப் டு பாட்டம் பாருங்கள், எல்லா பிளான்ட்டும் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனிஷாக இருக்குங்க. ஃபங்கல் டிசீஸ் எதுவுமே இருக்காது. பிளான்ட்டு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் லீஃப் நல்லா ப்ராடாக இருக்குது, அகலமாக இருக்குது. க்ரீனிஷு எப்படி இருக்குன்னு பாருங்கன்னா, லீஃப் நல்லா அகலமாக இருக்குது. லாஸ்ட் டைம் மாதிரி இந்த டைமும் பிளான்ட் வந்து ரொம்ப க்ரோத்து சூப்பராக இருக்குது. நான் கூட லாஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப ஃபெரஸ் டிஃபிஷியன்சினால் வெள்ளையே வெளுத்த மாதிரி இருந்தது. நானே கொஞ்சம் பயமாக இருந்தது, எனக்கு கொஞ்சம் பயந்து இருந்தேன் நானும் கொஞ்சம். ஸோ இந்த முறை போன வாரம் வாக்கில் ஃபெரஸு இடிடிஏ ஃபெட்டி குளோபலில் ட்ரென்ச்சிங் பண்ணியிருக்காரு. நாற்றுக்கு ஒரு 2 முறை ஃபெரஸு ட்ரென்ச்சிங் பண்ணோன்னையுமே இப்போ ஃபெரஸ் டிஃபிஷியன்சி வந்து ரொம்ப அயன் டிஃபிஷியன்சி அரெஸ்ட் ஆகிடுச்சு. நல்ல க்ரோத்து க்ரீனிஷ் நல்லா சூப்பராக இருக்குது. லாஸ்ட் டைம் பார்த்துட்டிங்கன்னா பந்தல் ரொம்ப தொங்கி போச்சுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் 60-70% டொயின் தான் இருக்கும். ஒரு 30% தான் கம்பி இருக்கும். 80%, 60-70% டொயின் இருக்குங்க. ஸோ லாஸ்ட் டைம் வந்து ரொம்ப கீழே தனிச்சு கட்டினதுனால வெயிட் தாங்க முடியாமல் ஃபுல்லாக தொங்கி போச்சு. அதனால் என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, ஃபார்மரால் சரியாக ஸ்ப்ரேயிங் பண்ண முடியல. இந்த முறை பார்த்துட்டிங்கன்னா நல்லா மேலதி கட்டியிருக்கோம் ஹைட்டாக. போன டைம் வந்து தொங்கி போனதுனால அதிகமான நம்பர் ஆஃப் ஸ்ப்ரேயிங் கொண்டு போக முடியல. இந்த முறை பார்த்துட்டிங்கன்னா 10 days ஒன்ஸ் கண்டிப்பாக ஃபார்மர் ஸ்ப்ரேயிங் போயிடுவார் சொல்லியிருக்கா அவர்கிட்ட. ரெக்கார்டு பீட் பண்ணணும். போன டைம் எடுத்தத விட இந்த டைம் வந்துட்டு பிளான்ட்டை அதிகபட்சம், போன டைம் நாங்கள் 4 மாதம் மெயின்டைன் பண்ணோம். இந்த முறை வந்து நாங்கள் அதிகமான மாதங்கள் செடி வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிடுறேங்க, ஏன்னா தோட்டம் பெருசு. எல்லாமே க்ரோத் நல்லா இருக்குது. இந்த பிளாட்டோடைய வீடியோஸ் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். போன டைம் நிறையா செடி பாடுவாசி ஆச்சுங்க. இந்த டைம் பாடுவாசி எதுவுமே இல்லை. 90% மேலே பிளான்ட் வந்து அப்படியே இருக்குது. இந்த ஃபார்மர் பொறுத்த வரைக்கும் ஃபார்மர் சப்போர்ட்டு நல்லா இருக்குங்கண்ணா. நாங்கள் சொல்கிறத டைமிங்க்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபார்மர்.
இப்போ அடுத்தது வந்து பீர்க்கனுங்கண்ணா. இது ஒரு 60 சென்ட் போட்டிருக்காரு. 60 சென்ட் பகல், 60 சென்ட் பீர்க்கன். இப்போ பீர்க்கன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த பீர்க்கன் பிளான்டிங் பண்ண இதே ஏரியாவில் போன டைம் பகல் போட்டிருந்தோம். இப்போ இதுவும் செகண்ட் பேட்ச் தான். செகண்ட் பேட்ச் பாருங்கள், கீழேருந்து ஃபுல் க்ரீனிஷ் இருக்குதுங்கண்ணா. அடிச்சாமல் நோய் கிடையாது, ஃபங்கல் டிசீஸ் எதுவுமே கிடையாது. லீஃப் நல்லா க்ரீனிஷ் நல்லா இருக்குது. நல்லா பளபளன்னு மின்னக்கூடிய இலைகள் இருக்குதுங்க. கிளாசியரான லீஃப் இருக்குங்க. பளபளன்னு மின்னும் அப்படி லீஃப் பார்த்துட்டிங்கன்னா. டாப் டு பாட்டம் பாருங்கண்ணா, நல்லா க்ரீனிஷ் இருக்குது. கொடி நல்லா வீரியமாக ஓடிட்டு இருக்குதுங்கண்ணா. ஒவ்வொரு லீஃபும் அகலமாக கிட்டத்தட்ட பந்தல் தாண்டி மேலே போயிடுச்சுங்க. எவ்வளோ க்ரீனாக இருக்குது பாருங்கள் லீஃப். ஸோ பாகல் கை கொடுத்த அதே டோசேஜ் தான் இதுக்கும் போயிருக்கு. NUV டெக்னாலஜி. ஸோ NUV டெக்னாலஜி எந்த அளவுக்கு பிளான்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, டிசீஸ் இல்லாத கிராப் எடுக்க முடியுதுன்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச நிறையா ஃபார்மர்ஸ் வந்து பாகல் பீர்க்கன் போடக்கூடிய ஃபார்மர்ஸ் இருக்காங்க. அவங்க நாங்கள் சொன்னது ப்ராப்பராக ஃபாலோ பண்ணலை. இப்போது இந்த ஃபார்மர் நாங்கள் சொல்கிறது கரெக்டாக ஃபாலோ பண்ணுவார். நான் சொல்லிட்டு போயிட்டேன்னா போதும், அந்த அப்ளிகேஷன் கொடுத்துடுவார். கையில் அமௌண்ட் இல்லாதனால சம்டைம் டிலே ஆகுமே தவிர மற்றபடி இவர் வந்துட்டு அப்படி ஃபாலோ பண்ணாத ஃபார்மர் கிடையாது. ஈல்டு மட்டும் பெஸ்ட்டாக எதிர்பார்க்குற ஃபார்மர். ஸோ லீஃப் பாருங்கன்னா ஃபுல் க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ க்ரீனாக இருக்குது பாருங்கள். டாப் டு பாட்டம் ஃபுல் க்ரீனாக இருக்குது. இந்த செடி கீழேருந்து காட்டுறேன். ஒரு லீஃபில் தான் லீஃப் மேலே பாம்பு கோடு இருக்குது. அடுத்து வர லீஃப் பாருங்கள். பந்தல் தாண்டி மேலே போயிடுச்சுங்கண்ணா. இடையில ஒரு பாகல் நட்டியிருக்காரு ஏதோ. ஓகேண்ணா, அப்படியே காட்டிகிட்டே போகிறேன் பாருங்கள். நான் காட்டுற மாதிரி தான் ஃபுல் ஃபீல்டுமே இருக்குது. இப்போ வந்துட்டு ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. செடியில் ஆண் பூக்கள் வந்திருக்கு. இந்த முறை நாங்கள் இந்த ஃபார்மரை வச்சு செகண்ட் பேட்ச் பாகல் பீர்க்கன் பண்ணோம்னா ஃபெர்டிகுலோபல் யூஸ் பண்ணும்போது எப்படி ஃபஸ்ட்டு பேட்ச் அளவுக்கே அல்லது ஃபஸ்ட்டு பேட்சோட அதிகமான மகசூல் எடுக்க முடியும், ஃபங்கிசைடு யூசேஜ் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணி அல்லது யூஸ் பண்ணாமையே அப்படின்னு காட்ட போகிறோம். ஸோ இந்த ஃபார்மர் சப்போர்ட்டிவாக இருப்பார். கண்டினியூஸாக அந்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குண்ணா இந்த ஃபீல்டை பற்றி. லாஸ்ட் வீக் வந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்பியிருப்பேன். அந்த வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா பிளான்ட் ரொம்ப வீக்காக இருந்திருக்கும். இவ்வளோ தூரம் ஹெல்த்தியாக இல்லாமல் வீக்காக இருந்திருக்கும். பீர்க்கன் கூட ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருந்திருக்கும். பாகல் ரொம்ப வீக்காக இருந்திருக்கும். ஸோ இந்த முறை பாகல் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். எவ்வளோ தூரம் பாகல் இருக்குது, பெட்டராக இருக்குன்னு காமிச்சிருக்கோம். லீஃப் பாருங்கள் எவ்வளோ ப்ராடாக இருக்குது, எவ்வளோ டார்க் க்ரீனாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கு காரணம் ஃபெர்டிகுலோபல் NUV டெக்னாலஜி. பிளான்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸு கிடையாதுங்கன்னா பகல் வெயில் வந்து ரொம்ப நல்லா தாங்கி வருது. கொடி இப்போ மேலே ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு அப்படியே வேகமாக ஃபீல்டு காமிச்சிடணும்னா ஓவரால் ஃபீல்டு காமிச்சிட்றேன். இப்போ நான் காமிச்ச மாதிரி தாங்க நான் ஃபுல் ஃபீல்டுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு எல்லா ஃபீல்டும் காட்டணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் எல்லா இடமே இருக்குது. இது 60 சென்ட் சேருங்கண்ணா. இது ஃபுல்லாக பீர்க்கன் தான். ஸோ இதில் வந்து ஈல்டு வரும்போது உங்களுக்கு ஒரு காயோட வெயிட் எடை போட்டு காமிக்கிறோம். எவ்வளோ வெயிட் வருதுன்னு காட்டுறோம். டோட்டல் ஈல்டு எவ்வளோ வருது, இந்த பிளான்ட் எங்களால் எவ்வளோ மாதத்துக்கு வச்சுருக்க முடியுது நோய் இல்லாமல், டோட்டல் டன்னேஜ் எவ்வளோ வருது, இது எல்லாமே காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன்லேருந்து எல்லாமே உங்களுக்கு காட்டுறோம். ஸோ டாப் டு பாட்டம் பாருங்கண்ணா. லாஸ்ட் டைம் பாகல் இப்படி தான் காமிச்சிருப்போம். டாப் டு பாட்டம் உங்களுக்கு டிசீஸ் இல்லாமல் இருந்திருக்கும்.
ஓகேங்கண்ணா. இதே மாதிரி தான் ஹோல் ஃபீல்டு இருக்குங்கண்ணா. நான் ஒவ்வொரு 10 days ஒன்ஸும் உங்களுக்கு நான் வீடியோஸ் காட்டுறேன். கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்கண்ணா. ஃபெர்டிக்ளோபல் யூஸ் பண்ணுங்கள். ஃபெர்டிக்ளோபல் குளோபல்லையே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஹை குவாலிட்டி ஃபெர்டிலைசர், ஃப்யூச்சரிஸ்டிக்கான டெக்னாலஜிஸ் கொண்ட ஒரு பிராண்டு ஃபெர்டிக்ளோபல். ஸோ ஃபெர்டிக்ளோபல் மற்ற பிராண்டோட காம்படிட்டர் பண்ணக்கூடிய பிராண்டு கிடையாது. மற்ற பிராண்ட் இது கூட நிற்கவே முடியாது. ரிசல்ட் வைஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். 1.5 வருஷம் நான் ஃபெர்டிக்ளோபலில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ ரிசல்ட் வைஸ் எனக்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு ஃபார்மரும் ஃபெர்டிக்ளோபல் யூஸ் பண்ணி டிசீஸ் இல்லாத மகசூல் எடுக்கணும்னு விரும்புகிறோம். ஸோ ஃபெர்டிக்ளோபல் பயன்படுத்துங்க. எனுவி டெக்னாலஜி பயன்படுத்துங்க. உங்கள் செடியில் நோய்ங்கிறதே இருக்காது. ஸோ இப்படி ஒரு இன்னோவேட்டிவ் டெக்னாலஜியை வந்து எந்த பிராண்டும் கொடுக்கறது இல்லை. ஃபங்கிசைடு யூசேஜை குறைக்கிறது நம்ம சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப நல்லது. ப்ளஸ்ஸு நம்ம விளைவிக்கக்கூடிய பொருட்களும் ஒரு கணிசமான அளவுக்காவது ரசாயன பயன்பாடு இல்லாமல் கொண்டு வர முடியும். பூச்சிகளுக்கு நம்ம அடிச்சு தான் ஆகணும். அட்லீஸ்ட் நம்ம ஃபங்கிசைடாவது யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ எதுக்கு ஃபெர்டிக்ளோபல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்க போகுது. நன்றி, வணக்கம்.